இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஒரு பழமையான சிவன் கோவிலுக்கு தாங்க வந்திருக்கோம். 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, 2000 வருஷம் பழமையான கோயிலுங்க. இந்த கோவிலில் நிறைய மர்மங்களும் அதிசயங்களும் இருக்குது. அந்த அதிசயங்களை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்படியே சைடில் வந்தீங்கன்னா ஒரு சின்ன மண்டபம் இருக்கும். மண்டபம் இல்லைங்க, இது ஒரு கோவில். இந்த கோவிலோட மிச்ச பாகம் தான் இது. இது எப்படி கட்டியிருக்காங்கன்னா, நம்மளாம் என்ன பண்ணுவோம், சிமெண்ட்டு கல் மண் எல்லாம் போட்டு கட்டியிருப்போம். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா செங்கலை வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பெரிய பெரிய கல்லை வச்சு கட்டியிருக்காங்க. இப்போது நம்ம கோவிலோட என்ட்ரன்ஸ்க்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நந்தி சிலை இருக்கும். அவரை நோக்கி எதிரில் பார்த்தீங்கன்னா நம்ம சிவபெருமான் தெரிவார். ஆனால் நம்ம போன நேரத்தில் பூஜை நடந்தனால சிவபெருமானை பார்க்க முடியலை, ஸ்க்ரீன் போட்டிருந்தாங்க. ஆனால் இதில் இன்னொரு அதிசயம் இருக்குது. அந்த அதிசயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஜன்னலை நம்ம எங்கே பார்த்தாலும் அது வுட்டில் செஞ்சுருப்பாங்க. ஆனால் இது ஒரு கல்லுலேயே செஞ்ச ஜன்னல். இந்த ஒரு கல்லுலேயே எத்தனை ஹோல்ஸ் பண்ணி எவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க. நானே ஃபஸ்ட்டு வுட்டு தான் நினச்சேன். அப்புறம் பார்த்தா கல். 1000 வருஷம் ஆயும் இந்த ஜன்னல் அப்படியே அதோட அழகு மாறாமல் அப்படியே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சைடில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய தமிழில் வந்து செதுக்கி எழுதியிருக்காங்க. இதில் ஃபுல்லாக அந்த ஊரோட மக்களோட பேர், அந்த கோவில் சம்மந்தப்பட்ட வரலாறு எல்லாத்தையும் செதுக்கியிருப்பாங்க. எப்படி பாருங்களேன், தெளிவாக தெரியுது. சில இடத்துல வந்து டேமேஜ் ஆகிருக்கனால நமக்கு சரியாக புரியல. அப்போவே எவ்வளோ அழகாக நுணுக்கமாக எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா. இந்த கோவிலில் பாருங்கள் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிருக்கு. ஆனாலும் இந்த ஊர் மக்கள் பூஜை பண்ணிட்டு தான் இருக்காங்க. மரத்தெல்லாம் நம்ம கீழே தான் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த கோவில் மேலே ஃபுல்லாக மரம் செடி கொடி தான் இருக்குது. இப்போது இந்த கோவிலை சுற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதை அப்படியே ஒன்று ஒன்றா பார்த்துட்டே போகலாம் வாங்க. பிள்ளையார் பாருங்கள் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிருக்கு. கையில் கால் சரியில்லை. ஆனால் அப்படி இருந்தும் கோவிலை வழிபட்டு தான் இருக்காங்க. ஆனால் இந்த சிலை எவ்வளோ அழகாக இருந்திருக்கும். 2000 வருஷம் சும்மாவா, இந்த டேமேஜ் கூட ஆகலைன்னா எப்படி. இந்த கோவில் ஃபுல்லாக டேமேஜ் ஆனதுக்கு காரணமே எனக்கு தெரிஞ்சு இந்த மரம் தான் நினைக்கிறேன். பாருங்க, அதுக்குள்ள நான் செங்கல் சொன்னல, அதுக்கு மேலே இருக்க கல்லெல்லாம் விழுந்துருச்சு. செங்கல் மட்டும் தான் இருக்கு. அப்படியே பேக் சைடில் வந்தீங்கன்னா தனியாக ஒரு கோவில் இருக்குது. இதில் யார் இருக்காரு பார்த்தீங்கன்னா, நம்ம முருகர் தான் இருக்காருங்க. பார்த்தீங்கன்னா ஜோடி இல்லை. ஜோடினா வள்ளி தேவானை இருக்க மாட்டாங்க, அவர் மட்டும் தனியாக இருப்பாங்க. அவருக்குன்னு இந்த கோவில் அமைச்சிருக்காங்க. அதுவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். வாங்க அந்த பக்கம் போகலாம். இங்கே பாருங்கள், இந்த கோவில் ஃபுல்லாகவே மரம் தான் வளர்ந்துருக்கு. இந்த அரச மரம் வளர்ந்து அது உள்ள வேறு வந்து சிலையே திருப்பி இருக்க மாதிரி இருக்குது. இந்த சிலை என்ன சிலைன்னு பார்த்தீங்கன்னா பிரம்மரோட சிலை. பாருங்கள் அப்படியே டேர்ன் ஆகிருக்கு. அதோட வேரே திருப்பி வச்சுருக்கு சிலையை. இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே போகிறோம். அந்த படிக்கட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. டேமேஜ் ஆனாலும் அழகாக இருக்குது பாருங்க. இங்கே ஒரு பைரவர் இருக்கார், யாருக்குமே பயப்படாமல் இருக்க மாட்டார். இப்போது அப்படியே ஒரு சுற்றிட்டு கோயிலுக்குள்ளே போக போகிறோம். கோயிலுக்குள்ளே போகலான்னு பார்த்தா ஒரே கூட்டமாக இருக்குது. என்னென்னா அன்றைக்கி பிரதோஷம், அதனால் சாமியை பார்க்குறதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். பூஜை முடிஞ்சு லைட்டாக உள்ள கோயிலுக்குள்ளே வந்திருக்கோம். பாருங்கள் இந்த கல்லெல்லாம் அந்த காலத்தில் எப்படி இந்த கல்லெல்லாம் எடுத்து வந்திருப்பாங்க. இப்போ கொஞ்சம் ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு, பார்க்கவே பயமாக தான் இருக்குது. இருந்தாலும் இந்த கல்லெல்லாம் எப்படி செதுக்கியிருப்பாங்க, எப்படி கொண்டு வந்திருப்பாங்க நீங்கள் சொல்லுங்களேன். இப்போலாம் நம்ம போக்குவரத்துக்கெலாம் வசதியெலாம் இருக்குது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கல்லை எங்கேருந்து கொண்டு வந்தாங்க, எப்படி கொண்டு வந்தாங்கன்னே தெரியலையே. ஆனால் டேமேஜ் மட்டும் பயங்கரமாக இருக்குது. ஆனால் அப்படி இருந்தோம் சிவபெருமானுக்கு பூஜை பண்ணிட்டு தான் இருக்காங்க. பாருங்க சிவபெருமானை எவ்வளோ அழகாக ரெடி பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த கோவிலில் மட்டும்தான் இந்த மாதிரி முகத்தை அலங்காரம் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு அப்படியே தத்ரூபமாக இருக்குல்ல, ஒரு ஃபேஸ் அப்படியே சிவபெருமானே நேரில் உட்காந்துருக்க மாதிரி. இந்த கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம்லாம் இல்லைங்க. சென்னை அடுத்த திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் செஞ்சிப்பானை பக்கத்தில் இருக்குது. இந்த கோவிலை கவர்மெண்ட்லேருந்து வந்து செக் பண்ணி
சரி செய்யறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் எந்த ஸ்டெப்ஸும் எடுக்கலை. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் யாராச்சும் இந்த கோவிலுக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும். இந்த கோவிலோட வரலாறு சொல்லுங்க. இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா 2500 வருஷத்துக்கு மேலே பழமையான கோவில் இது. வியாசர் வந்து இந்த கோவிலை பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு. வியாச பிரதிஷ்டைன்னு சொல்லுவாங்க. சுவாமி பேர் வந்து ஜனமே ஜெயேஸ்வரர். ஜனமே ஜெயேஸ்வரர் யாருன்னா பரீட்சித்துடைய பையன். ஜனமே ஜெயேஸ்வரன் அவருக்கு. பரீட்சித் வந்து இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம், மகாபாரத்துக்கும் இந்த கோவிலுக்கு என்ன சம்பந்தம்னா, பரீட்சித் வந்து தக்ஷகன்ற பாம்போட சாபத்தினால பரீட்சித் வந்து இறந்துடுறாரு. அவங்களுடைய பையனை வந்து ஜனமே ஜெயன்றவர் வந்து பாம்புனுடைய இனத்தையே நான் வந்து அழிச்சிடுவேன், எங்க அப்பாவோட மரணத்துக்கு நான் வந்து பழித்திக்கணும் அப்படின்றதுனால மகா சர்ப்ப யாகம்னு ஒன்று நடத்துறாரு. அந்த யாகத்துல வந்து எல்லா சர்ப்பங்களும் வந்து விழ ஆரம்பிக்கிறது. ஒரு பெரிய பிரம்மாண்டமான யாகம். உலகத்துல எங்க இருக்கிற நாகங்கள் எல்லாமே வந்து எழுது. அதுல தக்ஷகன்ற நாகமும் வந்து வர ஆரம்பிக்குது. சரி, தக்ஷகன் வந்து இந்திரனுடைய நண்பன், நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா தக்ஷகன் என்ன பண்றான், இந்திரனோட காலை போய் குடிச்சிட்டு என்னை காப்பாத்துறது போல வந்து ஜனமேஜன் வந்து மகா சர்ப்ப யாகம் பண்ணிட்டு இருக்கான். நான் அதுல வந்து விழ போறேன், என்னை காப்பாத்து அப்படின்னு. சரி, நான் அவனை பிடிச்சிக்கிறேன் அப்படின்னும் போது பண்றவங்க வந்து எல்லா ரிஷிகளும் பண்ணுவாங்க யாகம். அதனால வந்து யாகத்தினோட பவர் அதிகமா இருக்கிறதுனால இந்திரனோட சீலே நகர்ந்து வருதுங்களா, நீ என்னை விட்டா நானும் வந்து யாகத்துல விழுந்துடுவேன் அப்படின்னு சொல்லும் போது இந்திரனும் வந்து கொஞ்சமா நகர்ந்துன்னு வந்துருக்காரு, தக்ஷகனும் நகர்ந்து வந்துருக்கான். எல்லா சர்ப்பமும் உலகத்துல இருக்கிற எல்லா பாம்பும் வந்து அந்த யாகத்துல விழுந்து அழிச்சுட்டே இருக்கு. அநேகத்துக்கு வந்து வியாசர் வந்த உடனே யாகம் வந்து இப்போ மகரிஷிகள்லாம் யாகம் பண்றாங்க, ராஜாங்க யாகம் பண்றாங்க. பெரிய ஆளுங்க யாராவது வந்தா கம்பல்சரி எழுந்து அவங்க வரவேற்கணுன்றது சாஸ்திரம். அப்படி எழுந்துட்டா யாகம் வந்து பலன் இல்லாமல் போயிடும். ஆனா வரவங்க பெரிய குருவர். ஸோ அதனால எழுந்துடுறாங்க, எழுந்து அவங்க வணக்கம் சொல்றாங்க. உடனே ஜனமே செய்யறது வந்து, நீ பண்ற யாகத்தை நிறுத்து, அது மாதிரி பண்ணக்கூடாது. நம்ம எப்படி மனுஷங்க வாழ்றதுக்கு இந்த உலகத்துல தகுதி இருக்கோ, ஜீவராசிங்களுக்கு தகுதி இருக்கு. ஸோ அவங்களும் இந்த உலகத்துல வாழணும், நீ யாகத்தை நிறுத்துன்றாரு. ராஜா வந்து உடனே நிறுத்திடுறாரு. ஏன்னா மகரிஷி சொல்றாரு, வியாசர் சொல்றாரு, உடனே யாகத்தை நிறுத்திடுறாங்க. யாகத்தை நிறுத்தினா வந்து மகா பிரம்மஹத்தி தோஷம் பிடிக்கும் அப்படின்னு அவங்க வந்து ஒரு மனுஷனும் இல்லாம ஒரு பிரேதமா அலைவாங்க. யாகத்தை வந்து எப்பவுமே பாதியாக நிறுத்திட்டா, பாதியில எழுந்து போயிட்டா பிரம்மராட்சசனா ஆயிடுவாங்கன்றது சாஸ்திரம் இருக்கு. அப்படி வந்து சரி பாதியில நிறுத்திட்டேன், எனக்கு வந்து இவ்வளவு பெரிய பாவம் வந்து சேர்ந்துருச்சு, இதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கிறாரு. சரின்ட்டு இதுக்கான நிவர்த்தி ஒன்று இருக்கு, சர்ப்ப நிவர்த்தி ஆகும், அபசர்ப்ப நிவர்த்தி ஆகும் அப்படின்ட்டு ஒரு யாகம் பண்ணா சரியா போயிடும் அப்படின்றாங்க. சரி, எங்க பண்ணலாம் என்ன இது கேட்கும் போது இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வர்றாரு வியாசர். இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்து இதே கோவில்ல வந்து நேரா பாத்தீங்கன்னா அங்க ஒரு பெருமாள் கோவில் ஒன்று இருக்கும், லட்சுமி நாராயண பெருமாள். அவருக்கு வந்து யஜ்ஞமூர்த்தின்ற பேர். எந்த யாகம் பண்ணாலும் அதிகி ஓம் சொல்லி ஆரம்பிப்பாங்க. அதிகி ஓம்னா அந்த யாகம் வந்து முதல்ல பெருமாளுக்கு யஜ்ஞமூர்த்திகளை கொடுத்து அந்த யாகத்தை ஆரம்பிக்கும் போது முதல்ல யஜ்ஞமூர்த்தி அங்கே பெருமாள் லட்சுமி நாராயணன் அங்கே பிரதிஷ்டை பண்ணிட்டு வேதவியாச பிரதிஷ்டை பண்றாரு. அங்கிருந்து இந்த இடத்துல வந்து சுவாதி நட்சத்திரம் அன்னைக்கு 2 பேருமே பிரதிஷ்டை பண்றாங்க. ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி ஒரு யாகம் நடத்துறாங்கன்னா அந்த மூர்த்தி அந்த இடத்துல இருக்கணும். யாருக்கான யாகம் நடக்குது, பெருமாள்னா அந்த இடத்துல ஒரு பெருமாள் சிலை வைப்பாங்க, இல்ல சிவன்னா ஒரு லிங்கத்தை பிடிச்சி வைப்பாங்க, விநாயகர்னா ஒரு விநாயகர் சிலை வச்சு அந்த மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை பண்றாங்க. வியாசர் வந்து இங்க லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி இங்க வந்து ஒரு யாகம் நடக்குது, சர்ப்ப நிவர்த்தி யாகம்ட்டு. அந்த யாகம் நடக்கும் போது சிவன் வந்து இங்க காட்சி கொடுக்குறாரு. அதுல என்ன விஷயம்னா, எல்லா யாகம் பண்ணா சுவாமி காட்சி கொடுப்பாங்க. இங்க வந்து சுவாமி வந்து தரையில நின்றுட்டு பூமியில நின்று அவருக்கு பாதம் இங்க பதிஞ்சு காட்சி கொடுத்துக்கிறாரு. காட்சி கொடுத்து அவருக்கு சர்ப்ப நிவர்த்தி நடக்குது. இங்க பக்கத்துல புஷ்கரணி இருக்கு, சர்ப்ப நிவர்த்தி புஷ்கரணின்றது பேரு. ராகு கேது பயிற்சி இருக்கிறவங்க, நாகதோஷம் இருக்கிறவங்கலாம் வந்து இந்த சிவனை வழிபடுறது வந்து விசேஷம். ஏன்னா இது வந்து சர்ப்ப நிவர்த்திக்காக பண்ண யாகம் இது. சரி, இந்த யாகம் முடிஞ்சு அவருக்கு சர்ப்ப நிவர்த்தி ஆகுது. சுவாமி இங்க பிரதிஷ்டை பண்றாங்க. அவருடைய பேர்லயே யார் யாகம் பண்றாங்களோ ஜனமே ஜெயன், அவருடைய பேர்லயே வந்து சுவாமி இங்க ஜனமே ஜெயேஸ்வரா இங்க பிரதிஷ்டையானாரு. இது வியாசருடைய பிரதிஷ்டை கோவில் இருக்கு. சோழன் ஆட்சியில மும்மூடி சோழன் ஆட்சியிலையும் வந்து இந்த கோவில் புது பண்ணியிருக்காங்க. விஜயராக ஆட்சி காலத்திலையும் பண்ணியிருக்காங்க. பல்லவர் ஆட்சி காலத்திலயும் அந்த இது இருக்கு. கோவில் புதுப்பணி நடந்துட்டு இருக்கு. இன்னும் கும்பாபிஷேக வேலைகள்னு ஆரம்பிக்கல. சுவாமி மூலஸ்தானத்துல இல்லாம இங்க வெளியில இருக்காரு. சுவாமியோட விசேஷம் வந்து இங்க 14 பட்டை இருக்கிற லிங்கம். சுவாமி வந்து 14 பட்டை இருக்கும். 14வது நட்சத்திரம் வந்து சுவாதி நட்சத்திரம் சொல்லுவாங்க. அந்த 14வது நட்சத்திரத்துக்கான பண்ணது வந்து
பிரதிஷ்டை பண்ணது சுவாதி நட்சத்திரம். இவருடைய 14 பட்டை இருக்கிறது 14வது நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம். சுவாதிக்கு இவருக்கு இங்கே விசேஷம், பெருமாளுக்கும் விசேஷம். இங்கே அதான் இந்த கோவிலோட ஸ்தலமாக இருக்குது. நீங்கள் வந்தால் சர்ப்பதோஷ நிவர்த்தி, ராகு கேது நிவர்த்தி எல்லாமே சரியாகன்றது ஸ்தலமாக. அதோட ஹைலைட் இருக்கிறது வேதவியாசர் பிரதிஷ்டை பண்ணார், மகரிஷி பிரதிஷ்டை. மனுஷன் பண்ண பிரதிஷ்டைக்கு சக்தின்றது 50%, ரிஷிகள் பிரதிஷ்டை பண்ணால் 100% சக்தி இறங்கும். அவங்களோட தபஸ் பண்ண அவங்களோட தவ வலிமையும் சேர்த்து இங்கே இறக்கி வைப்பாங்க. அதுதான் சுவாமியோட இங்கே விசேஷமே. சுவாமி இங்கே வெளியில பிரதிஷ்டையில் இருக்காது, அது இன்னும் நல்ல விசேஷம். இது எத்தனை வருஷத்துக்கு இருக்கும், எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்? 2500 வருஷத்துக்கு முன்னாடி பழசு இந்த கோவில் வந்து. அதான் சோழர்கள் காலத்துல, முன்னாடி சோழர்கள் காலத்திலேயே கட்டியிருக்காங்க இந்த கோவில். இந்த கோவிலோட ஸ்ட்ரக்சர் மாடல் அப்படியே ஜலகண்டீஸ்வரர் கோவில் ஒத்து போகும். இந்த வெளியில தூண் கல் பார்த்தீங்கன்னா கல்களான ஜன்னல், அது ஜன்னல் வந்து கல்கல்லே செஞ்சிருக்காங்க. இது சேம் காப்பி அப்படியே வந்து ஜலகண்டீஸ்வரர் கோவில்ல இருக்கும். இந்த கோவிலோட அமைப்பு எப்படி இருக்கோ அதுவே ஜலகண்டீஸ்வரர் கோவில்லையும் அதே அமைப்பு போல ஒரே அமைப்புகள் இங்கே இருக்கும். அம்பாள் சன்னதி வெளியில இருந்தது, சன்னதி சேதாரமானதுனால உள்ள வச்சிருக்காங்க. இது கோவில இருக்க விசேஷம் தான். பழங்கால கோவில். இது இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஏதாச்சும் ஸ்டெப் எடுத்திருக்காங்களா இல்ல இனிமே தான் பண்ணுவாங்களா? கவர்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்ணிட்டு இருக்கு. அவங்க அதுக்குள்ள மூவ் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா அந்த கோவில். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதோட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நித்யா.